திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 15,000 ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் கவலையடைந்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் 35 to 40 நாட்களான சம்பா இளம் நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் செருவலூர், முடிகொண்டான், பூந்தோட்டம், கொல்லுமாங்குடி, நன்னிலம், விக்கிரபாண்டியம், கண்கொடுத்தவனிதம், கோட்டூர், மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக 15,000 ஏக்கர் சம்பா இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் மழைநீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து மழைநீரை உடனடியாக வடிய வைப்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஒரு ஏக்கருக்கு இதுவரை 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளதால் உடனடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நேரடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.